ஸோ வணக்கம் வேறு எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சக்காக தான் இருக்கேன். நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி டே 5. என்னென்னா டே 5 நான் புதுசாக வந்து கேட்டிங்கன்னா 100 நாளில் 1 லட்ச ரூபா சம்பாரித்து காட்ட போகிறேன். இப்போ எவ்வளோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:40 ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஃபஸ்ட் ஆர்டர் போட்டால் ஃபஸ்ட் ஆர்டர் கரெக்டாக எவ்வளோ மணிக்கு போட்டோன்னா 11:04 தான் போட்டுக்கிறா. பிராமிஸ் தட்டு இட்லியில் தான் போய் பிக்கப் பண்ணோம். 25 ரூபா ஆர்டரு வெற்றிகரமாக ஃபஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் ஆர்டருக்காக வெயிட்டிங். ஃபஸ்ட் ஆர்டர் எவ்வளோ வந்துச்சுன்னா 26 ரூபா வந்துக்குது. ஸோ செகண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா RNR பிரியாணி. அதை தான் நான் இப்போ பிக்கப் பண்ண போயின்னுக்கிறேன். ஸோ பிக்கப் பண்ணிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் வந்து இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:30 மணி ஆகுது. என் ஜிக்ஸு 3 மணிக்கே முடிஞ்சிச்சு. இது லாங் ஆர்டர்னு சொல்ல 10 கிலோமீட்டர் மேலே 10 கிலோமீட்டர் மேலே போனால் தான் லாங் ஆர்டரு. இது ஜோனுக்குள்ளே தான், இதனால ஒரு 8 கிலோமீட்டர் வந்துச்சு. இது வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் எடிட்டிங் இது. அது டெய்லி எடிட்டிங்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் தர கொஞ்சம் டெய்லி எடிட்டிங் தாக்குது கொஞ்சம். ஏன்னா எடிட்டிங்கில் ரொம்பவும் டைம் பிடிக்குது வேறு எடிட்டிங்க்கு. அந்த எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு இப்போ 3:30 மணி 4:30 மணிக்கெலாம் வந்துடணும். திருப்பி 4:30 மணிக்கு ஆன் பண்ணணும். இப்போ அர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 391 ரூபாய்க்குது. காத்தாலேருந்து செஞ்சுருக்கேன் 3 ஜிக்ஸுக்கு 390 ரூபா. சரி ஓகே, நான் சாப்பிட்டு திருப்பி சாயந்தரமாக கண்டினியூ பண்ணுறேன். 5 மணிக்கு ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரு 30 ரூபா டிப்ஸ் வேறு. ஆனால் ஒன்று என்னென்னா 10 நிமிஷம் வெயிட்டிங் டைம். சரி என்ன பண்ணுறது, 30 ரூபா டிப்ஸ் வந்துருக்குது. வெயிட் பண்ணிட்டு வாங்கிட்டு தான் போனோம். வாங்கி போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். வதர் எனக்கு என்னன்னு தெரில, நாளே ரொம்ப புதுசாக ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக 2 ஆர்டர் கேன்சல் ஆகிக்குது. கேன்சல் ஆகுதே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமு. மதியானமே ஒரு வாட்டி ஆயிடுச்சு. நான் அவங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் ஃபஸ்ட் டைம் மட்டும் ஆகுதே சொல்கிறதுன்னு சொல்லிட்டு விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிக்கப் பண்ணுறதுக்கு கிட்ட போயிட்டாங்க. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் தருமா, ஒரு 500 மீட்டர் தான் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு. பரவாயில்ல, ஆர்டர் கேன்சல் ஆன உடனே இன்னும் 2 ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் எதிர்க்கவே இன்னொன்று ட்ரஃபல்ஸ்னு இருக்குது. அதான் நான் அப்பப்போ சொல்லினே இருப்பேன் ட்ரஃபல்ஸ் சொல்லிட்டு. அந்த ட்ரஃபல்ஸ் ரெஸ்டாரண்ட்லேயே மல்டிபிள் டாஸ்க் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் போய்ட்டு அதான் பிக்கப் பண்ண போயின்னுக்கிறேன். இப்போ சரி ஓகே, நான் பிக்கப் பண்ணிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:30 மணி ஆகுது. அர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 501 ரூபா. வாங்க, இன்னும் நிறைய சம்பாதிக்கிறதாகுது. இன்னும் பாதி டார்கெட் கூட இன்னும் முடிக்கல. இன்னும் கொஞ்சம் முக்கால்வாசிக்குது. அதை முடிச்சுட்டு நான் இப்போ சின்சியராக ஓட்ட போகிறேன். வீடியோலாம் முடிஞ்ச சென்டரில் எடுக்க ட்ரை பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:41. அர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 641. அது எல்லாமே ஒன்றுலே முடியுது. வேறு ஒன்றும் வேறு பின்னாடி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அப்பார்ட்மெண்ட்டு தான் கொடுத்து வந்தேன். இந்த வீடு இருந்துச்சுன்னா ஈஸியாக பண்ணிடலாம். இந்த அப்பார்ட்மெண்ட்டு தான் ரொம்பவும் இல்லை, கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்மளே தான் மேலே வரைக்கும் போகணும். இந்த வீடு எதாவது இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ண உடனே அவங்களே வெளியே வந்து வாங்கிட்டு போவாங்க. அது டக்குன்னு முடிஞ்சிடும். இந்த அப்பார்ட்மெண்ட் என்னன்னா உள்ளே வந்த உடனே வாட்ச்மேன்கிட்ட என்ட்ரி போட்டு அப்புறமா நம்ம போய் கொடுக்குற மாதிரி இருக்குது. சரி ஓகே, இன்னும் டைம் நிறைய இருக்குது. இன்றைக்கி நான் ராத்திரி ஃபுல்லாக ஓட்ட போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அர்னிங்ஸ் ஆகலை, இன்னும் பாதி தான் ஆகிக்குது. இன்னும் பாதிக்குது. அதனால் நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். பாய். வேறு ஒரு குட்டி சம்பவம் ஒன்று ஆயிடுச்சுங்க. என்ன தான் அவ்வளோ இதுவாகிறேன் நான். என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபோனு இந்த ஸ்டாண்டில் வச்சு டைட்டே பண்ணல, அப்படியே ஓட்டின்னு வந்துட்டுக்கிறேன். நான் ஃபாஸ்ட்டாக கூட போகல, முதல்லமாக தான் போனேன்னா ஒரு சின்ன அம்புக்கு இப்படி ஜம்ப் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபோனே வந்துச்சு. அது இப்போ தாங்க போட்டு ஒரு மாதம் ஆகிடுச்சு. ஆள் தாங்க. என் ஃபோனுக்கு எதுவுமே ஆகலை, டெம்பர் கிளாஸ் மட்டும்தான் கிராக் ஆகிடுச்சு. இங்கே ஃபோட்டோ வேணால் போடுற பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே உடஞ்சி போயிடுச்சுங்க. அது நல்ல வேலை கேமரா மேலே ஒரு ஸ்க்ராட்ச் ஆகலை, இந்த டிஸ்பிளேவும் ஒடியில். வெறும் டெம்பர் கிளாஸ் தானே, பார்த்துக்கலாம். நடப்புறதெல்லாம் நன்மைக்கு. நான் தெரியல, மனுஷன் பெஜாராகுது. டிஸ்பிளே வந்துச்சு, டிஸ்பிளேன்றேன் டெம்பர் கிளாஸே வந்துச்சு. சரி, இந்த ஆர்டரை கொடுத்துட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறாங்க. பாய். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:10 ஆகுது. சாப்பிட்றதுக்கு வண்டி நிற்க வச்சுருக்கேன். ஸோ இங்கே ஆளே இல்லை. என்னென்ன சாப்பிட போகிறேன்னா, நான் சாப்பாடு வீட்டிலேருந்தே கொண்டு வந்திருக்கேன். இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா வெளியே கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும். ஸோ நீ என்ன சாப்பாடு எடுத்துன்னு வந்திருக்கேன்னா, இன்றைக்கி என்ன சாப்பாடு எடுத்துன்னு வந்திருக்கிறேன்னா, எத்தனை டிஃபன் பாக்ஸு கட்ட முடியல. டிஃபன் பாக்ஸ் வந்து தொலை
ஸோ என்னென்னா சப்பாத்தியும் கீரை பொரியல். சப்பாத்தி, இது கீரை பொரியல், குடிக்கிறதுக்கு வாட்டர் பாட்டிலு பாக்ஸ்லேயே வச்சு இங்கேயே சாப்பிட போகிறேன் நான். ஏன்னா ரோட்டில் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறீங்களா? அதுவும் நின்றுனேன். இந்த டிப்பர் சூப்பராக இருக்குது. பீட்சாக்கு வந்து அந்த டிப்பரு க்ரீமி சீஸ் அண்ணா 4 1 ನಿಮಿಷ ಹಚ್ತೀನಿ 1 ನಿಮಿಷ ಸರ್. ಚಪಾತಿಯಾ? ನಂಗೇನು ಬೇಡ ಸರ್. ಹಾಂ, ಮತ್ತೆ ನೀವು ಊಟ ಮಾಡ್ತಿದ್ರಲ್ಲ ಪಾಪ, ನಂಗೆ ಖುಷಿ ಅನ್ನಿಸೋದು. ಯಾಕಂದರೆ ನಿಮಗೆ ಊಟ ಮಾಡೋಕ್ಕೆ ಟೈಮ್ ಸಿಗೋಲ್ಲ. ಹ್ಞೂ ಸರ್, ಏನು ಮಾಡೋದು. ಆಮೇಲೆ ಯಾರ ಜೊತೆ ಮಾತಾಡೋಕ್ಕೆ ಟೈಮ್ ಸಿಗಲ್ಲ. ಆರ್ಡ್ರ್ ಇದ್ದರೆ, ಈಗ ಆರ್ಡ್ರ್ ಇಲ್ಲ, ಆರಾಮಾಗಿ ಊಟ ಮಾಡ್ತಿದ್ರು. ಮಾಡಿ ಯಾವ್ರು ಸರ್? ಇದೆ ಬೆಂಗಳೂರು. ಆರಾಮಾಗಿ ಊಟ ಮಾಡ್ತೀನಿ. ಹಾಂ, ಓಕೆ ಸರ್. ಹತ್ರ ಕೇಳಿದೆ ಅಂತ ತಿಳ್ಕೊಬೇಡಿ. ಹಾಂ, ನನಗೆ ಖುಷಿ ಏನೋ ಗೊತ್ತೆ. ಇವನೊಂದು ಬರಲ್ಲ ಸರ್? ಹಾಂ, ಓಕೆ ಸರ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು. சாப்பிட்றதுக்கு போக மாட்டேங்க நான் அதை. நீங்கள் சும்மா சாப்பிட்டு தானேங்கிறா. ஃபுல்லாக சரக்கு. நாளையிலேருந்து வந்தார ஸ்பாட்டு மாத்திரம் யாருமே இல்லாத ஸ்பாட்டுக்கு போனோம். இப்போது டைம் என்ன 10:30 மணி ஆகுது. யாருமே இல்லை. இன்னும் ஒருத்தர் 2 பேர். டிப்பருக்கும் சப்பாத்திக்கும் சூப்பர் க்ரீமி சீஸ். இது அல்டிமேட் ஆகுது. கீரை பொரியலே வேண்டாம் வந்து வேறு. இந்த சீஸ் கொஞ்சமாக தொட்டாக்கா போதும். கொஞ்சமாக தொட்டு இப்படி எல்லாத்தையும் பரவிட்டு வேலை போட சூப்பராக போதும் வேலை. இந்த சீஸு அந்த கீரை பொரியல் டேஸ்ட்டு ஓவர் டேக் பண்ணிச்சு. சாப்பிட்டு எங்கே சாப்பிட்டனோ அங்கேயே உக்காந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இதே ஜோனுக்குள்ளே தான் இருக்கிறேன். ஆர்ட்ரு இதுவும் ஹையாக ஆர்டர் வர ஏரியா தான். இங்கேயே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணலாம். பொறுமையானா கரெக்டாக 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 10:30 மணி. வயிறு ஃபுல்லாகிடுச்சு. சரி, ஓகே வேறு ஆன் பண்ணும்போது திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். ஓகே வேறு இப்போ ஆர்டர் போட்டான். இப்போ டைம் என்னென்னா கரெக்டாக 11:47 ஆர்டர் போட்டுக்கிறேன் இன்றைக்கி. ஐயோ தெரிக்கி பின்னாடி இருக்கிற பாக்ஸ் மேலே ஹெல்மெட் வச்சுருந்தேன். ஹெல்மெட் கீழே வந்துச்சு. ஆள் தான். ஓகே தரேன், ரெடி ஆகிட்டேன். நான் கிளம்புறேன். ஆர்டர் எங்கே போட்டுக்கிறேன்னா சேம் லொக்கேஷன், ட்ரஃபல்ஸ். லைட்டாக குளிர்தாப்பா, குளிருது. நல்ல வேலை ஜர்க்கின் போட்டேன். ஓகே தரேன், இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் வேறு டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:30 மணி ஆகுது. இன்றைக்கோட அர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1355 ரூபா. இன்றைக்கி பெட்ரோல் போட்டோன்னா 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன். அதை மைனஸ் பண்ணோன்னா 1055 ரூபா. இவ்வளோ நாளாக அர்னிங் பண்ணுறதுல டோட்டல் பண்ணோன்னா 6822 ரூபா வருது. இன்னும் 1 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ வேணும்னா 93,178 ரூபா இன்னும் தேவை. கரெக்டாக இன்னும் 95 நாளில் 93,178 ரூபா அர்ன் பண்ணணும். அதெல்லாம் அர்ன் பண்ணிடலாம், ஈஸி தான். ஏன் இவ்வளோ கம்மியாக வந்துச்சுன்னா நான் 10 மணி 11 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டேன் 2 நாளாக. அதாவது அர்னிங்ஸ் கம்மியாக வந்துச்சு. இப்போ தான் அர்னிங்ஸ் ஜாஸ்தியாக தான் வரும். அர்னிங்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாக தான் வரும்.
ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் இதே மாதிரி கடுமையாக உழைச்சி நான் அந்த 1 லட்ச ரூபாவை சம்பாரித்து காட்ட போகிறேன். ஸோ அப்புறம் டேக் கேர், டாட்டா, பாய் பாய். நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க.